Hello viewers, welcome to Car Trainers, professional personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் டாடா நெக்ஸான் SUV செக்மெண்ட் வெஹிக்கிள். நம்மளோட அகாடமியில் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு உண்டான ரீசன் இந்த வெஹிக்கிளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க டிரைவிங் ஸ்கூலில் ஸ்மால் வெஹிக்கிள் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற டாஸ்க்கு டிரைவ் ஆன் நேரோ ஸ்ட்ரீட். நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்ஸில் அவங்க ட்ரைவ் பண்ணுறது. இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அவங்ககிட்ட நான் சொன்னது ஸ்லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், லோ கியர் மெயின்டெனன்ஸ், கிளச் மூவ்மெண்ட். கிளச்சிலே மூவ் பண்ணுங்கள், தேவைப்பட்ட ஆக்சிலேட்டர் கொடுங்க, லோ கியர்லேயே இருந்துக்கோங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்டீரிங் வந்து ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணாதீங்க. இப்போ சைடில் தான் வெஹிக்கிள் க்ளோஸாக வராங்க, ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வராங்கன்னா ஸ்டீரிங் ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். பிகாஸ் எதில் ஒரு பெரிய வண்டி வரும்போது நம்ம லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணும்போது நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியாது. அண்ட் நம்ம அந்த வெஹிக்கிளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஆன் தி ரோடில் லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம். நம்ம லெஃப்ட் ஃப்ரேமுக்கு சைடில் நம்ம மூவ் பண்ணும்போது எதனா வெஹிக்கிள்ஸ் இருந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிள் நம்ம ஃப்ரேம்குள்ளே இருக்கா இல்லையா. ஸோ லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருக்கணும். ரைட் ஃப்ரேமும் அதே மாதிரி தான். எதில் ஒரு பெரிய வண்டி வந்துட்டாங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து லெஃப்ட்டில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம எந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம்னா, ரோடோட விட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட் ஆன் தி ரோட்லேயே இருக்கணும். இந்த க்ரீன் கலர் கார் அவர் ஆன் தி ரோட்லேயே நிப்பாட்டிட்டாரு. ஸோ இவர் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரைட்டில் வரோம். நம்ம ஃப்ரேம்லேயே டோட்டலாக அவர் அவாய்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்படி நம்ம ரைட்டில் வரதுக்கு முன்னாடி ஆப்போசிட் தான் வண்டி வந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்மளோட லேனில் தான் ஆப்ஸ்டிக்கல் இருக்குது. எதில் ஒரு வண்டி வந்தால் நம்ம அந்த க்ரீன் கலர் காருக்கு கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிள் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைட்டில் ஏறி மூவ் பண்ணணும். அப்படி நம்ம ரைட்டில் ஏறும்போது ரைட் மிரரும் பார்த்துக்கணும். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போதோ ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கம்பல்சரியாக மிரர் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட் பொறுத்த மட்டில் எல்லா சைடுமே ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மள யாரான ஓவர்டேக் பண்ணோம்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ இந்த டூ வீலர் போனார், நம்ம ஏன் லைட்டாக ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா அவர் ஓவர்டேக் பண்ண அடுத்த மொமெண்ட்டு நம்மளோட ஃப்ரேம்குள்ளே தான் வருவார். பிகாஸ் அந்த ஆட்டோ ஆப்போசிட்டில் வரதுனால சடனாக அவங்க இன்கமிங் வரும்போது நம்ம அதே ஸ்பீடில் போனோம்னா அவங்களை நம்ம டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ட் அனலைசேஷன். இப்போ இங்கே நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அங்கே நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி எதனா அப்டிக்கல்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவங்க கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் பார்க்குறோம், அந்த பிங்க் கலர் ஸ்கூட்டி போய் பிளேஸ் ஆகிருக்கு. ரைட் ஃப்ரேம்குள்ளே அந்த வெர்டிகா கார் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே ஸ்பேஸ் இல்லை. அப்போ நம்ம நிப்பாட்டிட்டு எதிரில் இருக்கவங்க கிளியர் ஆனதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிகினர்ஸ் மாட்டும் போது என்ன ஆகும்னா, பின்னாடி இருக்கிறவங்க ஃப்ரண்ட்டை என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னே தெரியாமல் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகினர்ஸ்க்கு என்ன ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகணும், ஓகே நம்ம மூவ் பண்ணணும் போல இருக்குன்ட்டு மூவ் பண்ணும்போது தான் லெஃப்ட் சைடில் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் தான் டச் பண்ணிவிடுவோம். லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் per மினிட்டுக்கு 4 டைம்ஸ் பார்க்கணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்க, யாராலும் ஹார்ன் பண்ணாங்கனாலும் மிரர் பார்த்துக்கணும். ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக தான் ஹோல்ட் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் எல்லாம் நம்ம ட்ரெயினிங்கிட்ட நம்ம சொன்னதை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அவங்க அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. யூ பிலீவ் இட் ஆர் நாட், இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி ரோட்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுறது. அதுவும் நான் வந்து ஈவினிங் டைமில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் நாட் அ ஃப்ரீ ரோட். நான் ஏர்லி மார்னிங்கில் கூட்டிகிட்டு வரல. பிகாஸ் அவங்க பிஸியாக இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் டைம்லலாம் அவங்களுக்கு கிளாஸ் டைமிங்ஸே வந்து ஈவினிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மாடரேட் டிராஃபிக்லேயே அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருமே வந்து தனியாலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. வை? பிகாஸ் டிரைவிங் தெரிஞ்சவங்க பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டில் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிவிடுவோம். இந்த ரோட்டில் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இதுக்கு இதெல்லாம் சொல்யூஷன் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன் தி ரோட்லேயே கூட்டிகிட்டு வருவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் வைட் வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன், மெனி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வெஹிக்கிள் யார் வேணால் இப்போ வேணால் சடனாக அந்த ரோட்லேருந்து வருவாங்கன்ற எதிர்பார்த்துட்டே போகணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா எஸ் ஆர் நோ தியரி. எஸ்னா ஸ்லோ பண்ணி அவங்களை விட்டுறோம், நோனா நல்லா ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்களோட இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம மூவ் பண்ணணும். ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ் யார் வேணால் சடனாக எடுக்கலாம். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே மூவ் பண்ணணும். அங்கேயும் நம்ம அதே எஸ் ஆர் நோ தியரி தான் யூஸ் பண்ணணும். ஸோஃபார் நம்மளுடைய ட்ரெயினிங் வந்து செகண்ட் கியர்லேயும் ஃபஸ்ட் கியரில் மட்டுமே ட்ரைவ் பண்ணுறாங்க. கிளச்சிலே தான் மூவ் பண்ணுறாங்க. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எங்கே அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணோம் பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ லெஃப்ட்டில் இந்த மாதிரி அப்டிக்கல்ஸ் இருந்ததுன்னா அவரோட ஃபுல் வியூ தெரியுற இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணணும். தேவையான இடத்துல லைட்டாக ஹார்ன் பண்ணிக்கணும், ரொம்ப ஹார்ன் அடிக்கக்கூடாது.
பெடஸ்ட்ரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹார்ன் அடிச்சோன்னா அவங்க அவாய்ட் ஆகிடுவாங்க. ஸோ லிட்டில் ஹார்ன் டு காஷன் தேம், இந்த மாதிரி நாங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்றதுக்காக நம்ம ஹார்ன் பண்ணோம். அண்ட் இந்த ரோடு வந்து முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்கிறதே வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக தான். யாராவது நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க வழி விட்டுறது நல்லது. அவங்களோட வெஹிக்கிள் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நான் ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணல, ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணல, அவங்களுடைய ஓன் எஃபர்ட்டில் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும், இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்னா சிட்டி கார் ரைடர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் வெஹிக்கிளை சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே பர்சனலைஸ்டு வெஹிக்கிள் தான். ஒரு அகாடமி டி நகரில் இருக்குது, இன்னொன்று நங்கநல்லூர் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.